இப்போ தமிழ்நாட்டுக்கு 10.5 லட்சம் கோடி கடன். சரி, கடன். இந்த கடனை வைத்து நிறைவேற்றிய ஏதாவது ஒரு நலத்திட்டம், சாலை சரியாக போட்டார்கள், அல்லது மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட நல்ல காவாய் அமைத்து கொடுத்தார்கள், அல்லது தரமான போக்குவரத்தை கொடுத்தார்கள், அல்லது கல்வியை சிறப்பாக தரமாக சமமாக கட்டணமில்லாமல் கொடுத்தார்கள். ஏனால் ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய வளம் கல்வி செல்வம்தான், கல்விதான், அறிவு செல்வம்தான். கல்வியின் மூலம்தான் ஒரு சமூகம் ஒழுங்கு பெறும், சமூகம் மேம்படும். ஆனால் அந்த கல்வியை சரியாக சமமாக தரமாக தன் நாட்டு குடிகளுக்கு கொடுத்திருக்கிறதா? இல்லை. உயிர்காக்கும் மருத்துவம், அந்த மருத்துவத்தை தரம் உயர்த்தி தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக அரசு கொடுத்திருக்கிறதா? இல்லை. ஆனால் ஒவ்வொரு துறையிலும் பல ஆயிரக்கணக்கான கோடிகள், பல லட்சக்கணக்கான கோடி இழப்பு இருக்கிறது. போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடி கடன். எப்படி வந்தது? மின்துறைக்கு 1.5 லட்சம் கோடி கடன். எப்படி வந்தது? கடன் 1.5 லட்சம் கோடி இருக்கும்போது 3 முறை மின் கட்டணம் ஏன் உயர்ந்தது? யார் இந்த கேள்வியை எழுப்புவது? என்ன கொடுத்தீர்கள்? ஒரு அடிப்படை தேவை, அல்லது குடிநீர் விநியோகம், அல்லது மின் உற்பத்தி விநியோகம், எதையுமே மக்களுக்கு தராது 10.5 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது? எல்லாம் இந்த இலவசம்ங்கிற ஃப்ரீ ஸ்கீம். 2000 1000 கொடுக்கிறது, 2000 கொடுக்கிறது, இலவசங்கள் அறிவிக்கிறது, பொங்கலுக்கு 3000. இப்போ வங்கி கணக்கில் 5000 1 கோடியே 31 லட்சம் வங்கி கணக்கில் போட்டதுக்கு மட்டும் 6800 கோடியை இழந்திருக்கிறது. ஆனால் அறிவை வளர்க்கிற போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், படிப்பிக்கிற ஆசிரியர்கள் தெருவில் நின்று போராடுகிறார்கள். சம்பள உயர்வு கேட்டு, பணி நிரந்தரம் கேட்டு. சமவேளை பார்க்கிறோம், பகுதி நேர ஆசிரியர்கள் சமவேளை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள் என்கிறார்கள். ஒப்பந்தத்தில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியர்கள் போல நாங்களும் பணி செய்கிறோம், அப்போ சமவேளை செய்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அரசு மருத்துவர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள் சம்பள உயர்வுக்கு, செவிலியர்கள் போராடுகிறார்கள். வேளாண்குடி மக்கள் விளைய வச்ச நெல்லுக்கு உரிய விலை, அகவிலையை கொடுத்து கொள்முதல் செய்து கொள்ளுங்கள் என்று போராடுகிறார்கள். இதற்கெல்லாம் எவ்வளவு தேவைப்படும்? அதிகபட்சமாக 300-400 கோடி தேவைப்படும். ஆனால் அதை செய்யாது 6800 கோடிக்கு இவர்கள் இலவசம் கொடுக்கிறார்கள். நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் கோடை வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே வருகிறது. போன ஆண்டும் வந்தது. இந்த ஆண்டு மட்டும் ஏப்ரல் மேயில் கோடை விடுமுறைக்கு கை செலவுக்கு 2000 கொடுக்க காரணம் என்ன? ஏனால் 2 வாரம் அடுத்த மாதத்தில் தேர்தல் வருகிறது. அப்போ நீங்கள் வாக்கை குறிவச்சே நகர்கிறீர்களே ஒழிய என் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவதே இல்லை. நீங்கள் ஆழ்ந்து அறிவார்ந்த பெருமக்கள் கவனிக்கணும். இந்த கட்சிகள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்யும், மக்கள் அரசியல் செய்யாது. இப்போ கட்சி அரசியல், தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல் என்றால் என்ன? 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. வென்று விட்ட பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சியை மறந்துவிட்டு, அடுத்த தேர்தலை மறந்துவிட்டு மக்களை பற்றி, மக்களுக்கான அரசியல் தான் செய்ய வேண்டும். அதுதான் நல்ல அரசு. ஆனால் இது அதை செய்வதில்லை. வந்த பிறகு கட்சிக்கு எவ்வளவு நிதியை சேர்ப்பது, அதை வைத்துக்கொண்டு அடுத்த தேர்தலில் எப்படி மக்களின் வாக்கை பறிப்பது. பெண்களுக்கு 1000 கொடுத்தால் பெண்கள் வாக்கை வாங்கி கொள்ளலாம். கல்லூரிக்கு படிக்க போகிற மாணவர்களுக்கு தமிழ் மகன் என்று 1000 ரூபாய் கொடுத்தால் அந்த இளைஞர்களின் வாக்கை பெற்றுக்கொள்ளலாம். சரி, பெண்கள் படிக்க போகிற பெண் பிள்ளைகளுக்கு 1000 கொடுத்தால் அந்த பெண்களின் வாக்கை வாங்கி கொள்ளலாம். படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப், மடிக்கணினி கொடுத்தால் அவர்கள் வாக்கை வாங்கி கொள்ளலாம். இப்போ இந்த லேப்டாப் கொடுக்கறத போன ஆண்டு கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். அடுத்த மாதம் தேர்தல் இருக்கும்போது இப்போ 31 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்தால், லேப்டாப் கொடுத்தால் அது தேர்தல் அரசியல். இதான் மக்கள் அரசியலுக்கும் தேர்தல் அரசியலுக்கு இருக்கிற வேறுபாடு. போன முறை பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்த இந்த அரசு இந்த முறை பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குது. காரணம், அடுத்த மாதம் தேர்தல். அப்போ இவர்கள்
கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்கிறார்கள், மக்கள் அரசியல் செய்வது இல்லை. மக்களை பற்றி சிந்திப்பவனாக இருந்தால் 6800 கோடியில் நிரந்தரமாக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி மக்களுக்கு நிலையான வருவாய் வருவதற்கு திட்டம் தீட்டி செயல்படுத்துமே ஒழிய 6800 கோடியை ஒரே நாளில் இழக்கிறதுக்கு தயாராக வராது. இது மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் வாக்கை பற்றி கவலைப்படுகிற அரசு, கட்சி, ஆட்சி. இது எவ்வளவு பொறுப்பற்ற செயல் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்வார்கள். சேவை அரசியல், செயல் அரசியல் இவர்கள்ட்டே இருக்காது. செய்தி அரசியல், விளம்பர அரசியல், சேவை அரசியல், செயல் அரசியல் என்ன? செப்டம்பர் 16 குடும்ப தலைவிகளுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்பதை ஜனவரி 1 இருந்து விளம்பரம் செய்வார்கள். இதுதான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல். 100 கோடி ஒரு திட்டத்தை நிறைவேற்றிவிட்டு 200 கோடிக்கு விளம்பரம் செய்வார்கள். ஒவ்வொரு திட்டமும் பல 100 கோடிக்கு விளம்பரம் செய்யப்படுகிறது. எங்கே போனாலும் பலகைகள், சுவரொட்டிகள், தொலைக்காட்சி விளம்பரங்கள், டிஜிட்டல் பதாகைகள், இதுக்கு பல 100 கோடியை மக்கள் காசில் விளம்பரம் செய்வார்கள். இதுதான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல். இவர்களுக்கு சேவை அரசியலோ செயல் அரசியலோ தெரியாது. இப்போ நாம் இந்த கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை விட்டுவிட்டு மக்கள் அரசியலுக்கு வர வேண்டும். இந்த செய்தி அரசியல், விளம்பர அரசியலை விட்டுவிட்டு சேவை அரசியல், செயல் அரசியலுக்கு வர வேண்டும். அவர்களுக்கும் நமக்குமான மாற்று இதுதான். அவர்கள் ஊழல் லஞ்சத்தில் இருப்பார்கள், நாம் உண்மை நேர்மையான நிர்வாகத்துக்கு வர வேண்டும். அவர்கள் இலவசத்தில் இருப்பார்கள், நாம் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கம், பெருமைமிக்க வாழ்வு, அதை கொடுக்க வேண்டும் என்று நாம் நிற்கிறோம். அதற்கும் இதற்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான். அவர்கள் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள், பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு என்பது உங்கள் பிள்ளைகளின் நிலைப்பாடு.